நம்ம உடற்பயிற்சி செய்வோம். அப்படி அந்த உடற்பயிற்சி செய்கிறனால நம்ம அதிகமாக சாப்பிடுவதை குறைக்க வைக்குதுன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு விளையாட்டு வீரரை பார்க்கும்போது நம்ம ஒரு முடிவு செய்வோம். அது என்ன முடிவுனா, அவர் அதிகமாக விளையாடுவார், இல்லைன்னா ஓட்டப்பயிற்சி செய்வார். அதனால தான் அவர் உடலில் இருக்கிற கல்லூரியை இழக்கிறாரு. அந்த இழந்த கல்லூரியை திரும்ப பெறதுக்காக அவரோட உடலில் அதிகமான பசியை தூண்டுது. அதனால தான் அவர் அதிகமாக சாப்பிட்றாருன்னு நினைப்போம். ஆனால் நம்ம நினைக்கிற முழுசுமே தப்புன்னு ஆய்வு சொல்லுது. ஏரோபிக் பயிற்சின்னு சொல்லப்படுற ஓடுறது, சைக்கிள் மிதிக்கிறது, அப்புறம் நீந்துறது போன்ற உடற்பயிற்சியெல்லாம் பசி எடுக்கிறத குறைக்க வைக்குதுன்னு ஆய்வு சொல்லுது. நம்ம உடலில் இருக்கும் ஹார்மோன் அளவில் நடைபெற மாற்றம்தான் பசி உணர்வில் மாற்றத்தை ஏற்படுத்துமா. அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் இருக்கிற பிராங்க்ஸ் நகரத்தில் இருக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் காலேஜ் ஆஃப் மெடிசனில் வேலை செய்கிற ஆய்வாளரான யாங் ஹுவான் ஜோ அப்படிங்கிறவர் இதை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டார். அதோட அடிப்படையில் டெய்லியும் 45 நிமிஷம் ஜாக்கிங் பண்ணுவார். இந்த ஜாக்கிங் பண்ணுறதுனால அவருக்கு டெய்லியும் ஏற்படுற பசியை விட கம்மியாக பசிக்குது அப்படின்னு அவர் விளக்குனார். உடற்பயிற்சி செய்கிறது நம்மளோட மூளையை தூண்டி நம்மளை கம்மியாக சாப்பிட வைக்குதா அப்படின்னு முதல்ல கண்காணிக்க தொடங்கினார். அதாவது காரமான உணவை சாப்பிடும்போது காரத்தில் அதிகம் சாப்பிட முடியாது. அதே போல் உடற்பயிற்சி செய்யும்போது இதே மாதிரி நடக்குதான்னு கண்டறிய தொடங்கினார். பொதுவாக நம்ம மிளகா இல்லைன்னா காரம் அதிகமாக இருக்கிற சாப்பாடுகளை சாப்பிடும்போது நம்மளோட உடலில் இருக்கிற வெப்பம் அதிகமாக இருக்கும். இதனால் நமக்கு பசி குறைஞ்சதையும் கவனிச்சிருப்போம். நம்மளால் சூடான இல்லாட்டி காரமான உணவை சாப்பிட முடியாது. அதுக்கு காரணம் மிளகா இல்லாட்டி மிளகுல இருக்கிற ஒரு கேப்பசைசின்னு ஒரு கலவை இருக்குது. இந்த கேப்பசைசின் கலவை நம்ம உடலில் இருக்கிற உணர்வு ஏற்பிகளோட தொடர்பு கொண்டு நம்ம உடலில் வெப்பத்தை ஏற்படுத்துது. அப்புறம் அந்த வெப்பத்தை நம்ம உடலில் இருந்து நீக்கிறதுக்கு நம்ம பசியுணர்வை குறைக்கவும் பயன்படுது. அதோட உடல் எடையை குறைக்க கேப்பசைசினை மருந்தாக கொடுக்கலாமான்னு ஆராயப்பட்டு வருது. யாங் ஹுவான் ஜோ ஒரு நரம்பியல் மருத்துவர். பொதுவாக உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடலில் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது நம்மளே ஃபீல் பண்ணுவோம். நம்ம சாப்பிட்றது உட்பட தேவையான நம்ம உடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகிற நீர் சமநிலையை உருவாக்குற நரம்பு செல் நம்ம மூளை பகுதியில் இருக்குது. இந்த நரம்பு நம்ம உடற்பயிற்சிக்கு அப்புறம் வெப்பப்படுத்த இல்லை பாதிக்காமல் இருக்குமோன்னு நினச்சி யாங் ஆய்வு செய்ய முடிவு செஞ்சார். நம்ம மூளையோட அடிப்பகுதி தான் ஹைப்போதலாமஸ்ன்னு அழைக்கப்படுற நம்ம வளர்சிதை மாற்றம். அப்புறம் நம்ம உடல் எடையை சீர்படுத்துவதற்கும் இது முக்கிய பங்கு வகிக்குது. யாங் இப்போது இந்த ஹைப்போதலாமஸை பற்றி ஒரு ஆய்வு நடத்தி வராரு. ஒருவேளை உடற்பயிற்சியின் விளைவாக தான் வெப்ப அதிகரிப்பை ஹைப்போதலாமஸில் இருக்கும் ஒரு சில நரம்பு செல் உணர்ந்து அதுக்கு எதிர்வினையாக ஆற்றும் விதமாக உண்பதை நிறுத்து அப்படிங்கிற செய்தியை அந்த நரம்பு செல் வந்து மூளைக்கு அனுப்புதுன்னு அவரோட கருத்தை சொன்னார். அவரோட அந்த கருத்து நடைமுறை நிகழ்வை பிரதிபலிக்கும் ஒன்றுன்னு தெரிஞ்சு கொண்டார். இப்படி அவர் செஞ்ச ஆய்வோட முடிவை இப்போ PLOS பயாலஜி என்ற பத்திரிகையில் வெளிவந்தது. இந்த முடிவில் அவர் சரியான பாதையில் ஆய்வு செஞ்சுருக்காருன்னு உணர்த்துச்சு. PLOS பயாலஜியில் வெளிவந்த யாங் மற்றும் அவரது சக ஆய்வாளர்களின் முடிவுகளின்படி மிளகா இல்லாட்டி காரமான உணவை உண்ணும்போது அதிகரிக்கிற உடல் வெப்பம் மூளையில் இருக்கிற குறிப்பிட்ட நரம்பு செல்லை தூண்டி பசியுணர்வை குறைக்குதாமா.
அது ப்ரூபியோமெலனோகோர்டின் நரம்பு செல்லுன்னு அழைக்கப்படுதாமா. இந்த நரம்பு செல் பொதுவாக ஹைப்போதலமஸ் பகுதியில் காணப்படுதாமா. யாங் அவரோட ஆய்வில் மிளகா இல்லாட்டி வெப்பம் ஆகிய இரண்டுக்கும் நரம்பு செல்லை தூண்டுதுன்னு கண்டறிஞ்சார். யாங் அப்புறம் அவரது குழுவினர் எலியை வச்சு ஆராய்ச்சி செஞ்சாங்க. எலியில் கேப்பசைன ஏற்பியை தூண்டி அப்போது அது 50 விழுக்காடுக்கும் குறைவான அளவே உணவை உட்கொண்டுச்சுன்னு கண்டறிஞ்சாங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எப்படி உடற்பயிற்சி செய்கிறதுனால அதிகமாக சாப்பிட்றத குறைக்க முடியுதுன்னு. இதுக்கு முக்கிய காரணமே உடல் வெப்பம்தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.